மாடசாமி கூட படித்ததில் அவனுக்கு ரொம்ப சேக்காளியாக இருந்தது கருப்பசாமின்னு ஒரு பையன். அப்போ கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போது மாணவர் பேரவை தேர்தல் நடந்தது. அதுக்கு ஒவ்வொரு கிளாஸில் இருந்தும் ஒரு பிரதிநிதி அனுப்பி வைக்கணும். அதுக்கான தேர்தல் நடந்தது. அப்போ நம்ம மாடசாமி அந்த பதவிக்கு ஆசைப்பட்டு அந்த தேர்தலில் நின்னான். அதாவது மாணவர் பிரதிநிதி தேர்தலில் நின்னான். அவனை எதிர்த்து இன்னொரு பையன் நின்னான். ஆனால் நம்ம கருப்பசாமி என்ன பண்ணால், கருப்பசாமியும் மாடசாமியும் ரொம்ப க்ளோஸு. அது ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தைகள் மாதிரி அவங்க 2 பேரும் பழகுவாங்க. அவன் என்ன பண்ணான், மாடசாமிகிட்ட நான் உனக்கு ஓட்டு போட மாட்டேன், உன்னை தோக்கடிச்சே தீருவேன் அப்படின்னு சொன்னான். ஏன்னா நம்ம 2 பேருக்கும் சண்டை போடுறதுக்கு காரணமே இல்லையடா, ஏன்டா இப்படி சொல்கிறேன்னா, நீ வரவே கூடாது, நீ எலெக்ஷனில் ஜெயிக்கப்படாது, நான் அதுக்கு தகுந்த வேலையை பார்ப்பேன்னு சொல்லி அவன் அந்த இன்னொரு கேண்டிடேட்டுக்கு தான் அவன் வாக்கு போட்டான். அவனோட சேர்ந்த சில நண்பர்கள்ட்டையும் எதையோ சொல்லி அவங்களையும் ஓட்டு போட வச்சு இந்த மாடசாமியை தோக்கடித்தான். ஸோ தேர்தல் முடிஞ்சோடனே மாடசாமிக்கு முதல்ல கருப்பசாமி மேலே கொஞ்ச நாள் கோபமாக இருந்தது. அதுக்கப்புறம் அவன்கிட்ட கேட்டான், என்னடி நீ ஏன்டி அப்படி பண்ண அப்படின்னு. கொஞ்சம் நீ நல்லா படிக்க பையன், நீ இந்த தேர்தல்னு போனோன்னா நீ ஒழுங்காக படிக்க மாட்ட, கிளாஸை கட்டடிப்ப, அவன் அந்த மற்ற ரெப்ரசன்டேட்டிவ்லாம் சேர்ந்து நீ வெளியே ஊர் சுற்றுவ, உன் படிப்பு ரொம்ப போயிடும், நீ கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்த பையன், அதனால் நீ வழி மாறி போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நான் உனக்கு ஓட்டு போடலை அப்படின்னு கருப்பசாமி விளக்கி சொன்னான். அப்போ தான் இவனுக்கு மாடசாமி கண்ணில் கண்ணீர் வந்துச்சா, நம்ம மேலே இப்படி உசுராக இருக்கான கருப்பசாமி அப்படின்னு நினச்சி அசந்துட்டான். இது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம பெரிய உலகத்தில் எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு உலகத்தை சீர்திருத்த போகிறது இல்லை, நம்மளால் முடியவும் முடியாது. அதனால் நம்ம வழியை பார்த்துட்டு நம்ம போயிட்டுருக்கணும், நம்ம படிப்பில் கவனத்தை செலுத்தணும். அதுக்கு உசுப்பேற்றி விடாமல் உண்மையாக நல்லபடியாக நடக்கிற நண்பர்கள் தான் நல்ல உயிர் நண்பர்களுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு இதில் புரியுது.